எபேசு சபைக்கு கர்த்தர் எச்சரிப்பு சொல்லும் போது அவர் அந்த சபையுடைய எல்லா நற்கிரியங்களையும் பாராட்டி கொண்டு, ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறைவுண்டு, நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டுன்னு சொல்றார். ஆகவே நீ மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியை செய்வாயாகன்னு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அப்ப மனம் திரும்புதல் ஆரம்பத்தில் ஆரம்பிச்சு வளர்ந்து கொண்டே வளர்ந்து முடியும் போதும் அதே அனுபவத்தில் இருக்க வேணும். இன்னைக்கு அநேக ஓட்டத்தை சந்தோஷத்தோட ஆரம்பிக்கிறோம். நம்முடைய நடுப்பகுதியில் நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்குது, நம்முடைய முடிவு எப்படி இருக்கும்னு அநேகருக்கு தெரியாது. அநேகர் வழியில அநேகர் காரியங்கள் விட்டிருப்பாங்க, பிரதிஷ்டைகளை இழந்திருப்பாங்க, தியாகத்தை இழந்திருப்பாங்க, பரிசுத்தத்தை இழந்திருப்பாங்க, எல்லாம் தங்களோட கூட இருக்குன்னு சொல்லிட்டே ஓடுவாங்க. இந்த ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயகன்னு சொல்லும் போது அதுல 2 வகையான படம். ஒன்று, அந்த நபர் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே அது ரட்சிப்பு, வேதம் வாசிப்பு, ஆராதனைக்கு போகிறது, காணிக்கைகளை கொடுக்கிறது, ஊழியத்துக்கு போகிறது, பொறுமையா இருக்கிறது போன்ற தன்னுடைய அனுபவம். 2வது, ஆதி சபையில் காணப்பட்ட அனுபவம். ஆதி சபையில் காணப்பட்ட அனுபவத்தை நாம் எல்லா சபைகளும் கடைபிடிக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. இக்காலத்தில் அவைகள் எண்ணப்படுகிறதும் இல்லை, பிரசங்கிக்கப்படுகிறதும் இல்லை. ஆதியில சபையில் உள்ள அனுபவம் என்ன? அப்போஸ்தலர் நடபடி 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல அப்போஸ்தலர்கள் கர்த்தருக்காக அவமானப்படுத்தப்படுவதையும் அடிபடுகிறதையும் பாக்கியம் என்று எண்ணினார்கள். அவருடைய நாமத்து நிமித்தம் அவமானப்படும்படி தங்களுக்கு பாக்கியம் கிடைச்சதுனால அதை சந்தோஷத்தோடு சகித்து சந்தோஷத்தோடு ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியேறினார்களாம். இன்றைக்கு ஜீவி அப்படியா இருக்குது. ஊழியரா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய நாமத்துல பாடுகள் வரும்போது பொறுமையா இருக்காங்களா, குறைவு வரும்போது பொறுமையா இருக்காங்களா, எங்கிட்ட வேற வழிகளை பாக்குறாங்க. இன்னைக்கு அந்த எபேசு சபையில வந்த தேவன் இன்னைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் நம்முடைய சபைகளையும் ஆராய்ந்து பார்ப்போமானால் அத்தனை பேரும் குறைவுகளாதான் இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, எபிரேய நிருபக்காரன் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35, 36 அந்த வசனத்துல 37 சொல்லும் போது, அதிக மேன்மையான சுதந்திரம் பரலோகத்திலே உங்களுக்கு உண்டு என்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளை சந்தோஷத்தோட கொள்ளையிட கொடுத்தார்கள். அப்போ ஆதி காலத்த விசுவாசிகளுடைய அனுபவம் சந்தோஷத்தோட ஆஸ்திகளை கொள்ளையிட கொடுத்தார்களாம். இன்றைக்கு நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு சில உபத்திரங்கள் இருக்குது. வட இந்தியாவில நாம் வேதனைப்படுகிறோம், அவர்களுடைய மீட்புக்காக ஜெபிக்கிறோம், துக்கப்படுகிறோம், உண்மைதான். ஆனா கர்த்தருடைய நாமத்துல படுகிற ஒரு பிரயாசமா வீணல்ல என்ற அறிவு நமக்கு வேணும். விசுவாசிகளையும் நம்முடைய பிள்ளைகளையும் அந்த அனுபவத்திலே வளர்த்த வேணும். அப்படி சொல்லும் போது நாங்க ஏதோ என்றைக்கோ உள்ளவங்களை போல சொல்றாங்க.